அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்குள்ளே சொன்ன வார்த்தைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு கர்த்தருடைய மனிதன், எந்த ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையிலே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று எழுதியிருக்கிறார். ஆயத்தம் என்பது விழித்திருப்பதை குறிக்கிறது. உலகம் பொல்லாங்கானுக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் அக்கிரமத்திற்குள்ளும் உழன்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பொல்லாங்கை விட்டு விலகி அவருக்கென்று காத்திருப்பதை, அவருக்கென்று ஆயத்தப்படுவதை, அந்த ஆயத்தத்திலே செபத்திலே விழித்திருப்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே, பரிசுத்தப்படுத்தப்பட்ட அனுபவத்திலே நீயோ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நோவா காலத்திலே நோவா கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா காலத்து ஜனங்கள் பொல்லாங்கானுக்குள்ளே கிடந்தார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. ஆனால் அந்த பொல்லாத உலகத்திலே அல்லது பாவத்திலும் அக்கிரமத்திலும் பெருகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நோவாவை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை அவன் உறுதிப்படுத்தும்படியாய் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா முதலான 8 பேரை ஆண்டவர் உலகத்தின் அழிவில் இருந்து காத்து கொண்டார் என்பதை வேத வாக்கியங்களும் நாமும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்படி நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரோ, உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட போது நோவாவும் அவன் குடும்பத்தார் 8 பேரும் காக்கப்பட்டார்களோ, அப்படியே இந்த உலகத்திலே ஒருவேளை கர்த்தருடைய மனிதனாகிய, கர்த்தருடைய மனுஷி ஆகிய, அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய, அழைப்பு பெற்றவர்களாகிய நாம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற, விழித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சபையை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்த சபையின் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. உன் எல்லா கூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபை அல்லது கர்த்தருடைய விசுவாசிகள் தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனத்தையும் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் விழுத்திருக்க வேண்டும். அந்த ஜனங்களுக்கு ஒருவேளை தப்பித்து பிழைத்துக் கொள்ளும்படியாய் நான் அவர்களுக்கு ஜெபம் என்னும் ஆயத்தத்திலே அவர்களை இயேசுவண்டை வழி நடத்துகிறவர்களாக,
காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லி இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே முதலாவது நம்மை நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். இன்றைக்கும் பொல்லாங்க அணுக்குள் உலகம் கிடக்கிறது. பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி கால சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி யுத்தங்களின் செய்திகள் கேட்கப்படுகிறது. மகாபெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகிறது, இயற்கை சீற்றங்கள் உண்டாகிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூட சேர்ந்த கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அவருடைய இரண்டாம் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்கும்படியாய், நாம் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோம். செபத்திலே உறுதியாய் விழித்திருப்போம். கர்த்தர் நம்மையும் கர்த்தருடைய சபையையும் அவர்களோடு கூட சேர்ந்த எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த பலன் தருவாராக. ஆமீன், ஆமீன்.